Hi, this is Satya from Yogitya Academy. குழந்தைகளுக்கான என் குரல் கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு. இதுல பெற்றோர்களின் அணுகுமுறை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எங்க அப்படின்னா, பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ஓப்பன் டேன்னு ஒன்று வைப்பாங்க. அன்னைக்கு தான் அது ரொம்ப பயங்கரமா வெளிப்படும். இந்த ஓப்பன் டேல இந்த அம்மா வந்து எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் ஒரு டீச்சரையா போய் பார்க்கும் பொழுது எல்லா டீச்சரும் இவன் எஃபர்ட் போடணும், இவன் வந்து படிக்கிறான், இவன் நினைச்சா படிக்கலாம், இப்படின்னான விஷயங்களை தொடர்ந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து இங்கதான் மேடம் படிக்கிறான், எல்கேஜிலேருந்து இங்கதான் படிக்கிறான், நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த குழந்தைய திட்டிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது ஏன் நான் தொடர்ந்து பெற்றோர்களை பத்தியே சொல்றேன் அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் எங்க விழிப்படையணும் அப்படின்னு பார்த்தா, அவன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயில் மார்க்ஸ் வாங்குறான், எல்லா சப்ஜெக்ட்லயுமே மார்க் எடுக்கல அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் தேவை. அவனுடைய நிலை ஒரு 7வது படிக்கிற பையன், ஒரு 5வது படிக்கிற பையன், இல்லை ஒரு 4வது படிக்கிற குழந்தை எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகுது, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் பெருசா அதனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான கற்றல் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் சரியாக அசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா பெற்றோர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயங்கும். ஏன்னா என் குழந்தை நல்லா தான் இருக்குது, நல்லா தானே எல்லா மற்றவர்கள் போல எல்லா விஷயத்தையும் சாதாரணமா பண்ணிட்டு இருக்கு, சும்மா நீங்க வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு எங்ககிட்ட சொன்ன நிறைய பேரண்ட்ஸே இருக்காங்க. ஆனா இதை சரியாக எடுத்துக்கொண்ட பேரண்ட்ஸ், இதை சரியாக அணுகின பேரண்ட்ஸ் இந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேல எங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நிறைய வார்த்தைகளை அவங்க கெஸ் பண்ணி படிக்கிறாங்களா, இல்ல அவங்களால திருப்பி அந்த விஷயங்களை ரீகால் பண்றதுல கஷ்டம் இருக்கா, அவங்களுக்கு வயசு 12 ஆனாலும் அவங்களுடைய படிக்கும் திறன் வந்து ஒரு 7-8 வயசு கிட்ட தான் இருக்குது அப்படின்னா இந்த கேப்பை எப்படி நம்ம ஃபில் பண்றது? அப்போ 7-8 வயசுக்குள்ள திறன் தான் அந்த குழந்தைக்கு படிக்கிறதுல இருக்கு அப்படின்னா இந்த குழந்தைய திருப்பி அடுத்தடுத்த வகுப்புகள்ல எடுத்துட்டு போகும்பொழுது அந்த 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 பாடத்துடைய சப்ஜெக்ட்ஸோட விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் அதை ரீகால் பண்றதுலயும் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம தான் நம்ம குழந்தைக்காக புரிஞ்சுக்கணுமே தவிர பிளேம் அண்ட் ஷேம் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்.